அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2023-24 இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு 7.5% கேட்டகரி, அதுக்கு அடுத்து பிடெக் ஜெனரல் கேட்டகரி, வொகேஷ்னல் இதெல்லாம் இருக்குது. வொகேஷ்னல் கிடையாது, அதில் ஜெனரல் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி அடுத்து 3 நாள் கவுன்சிலிங் நடக்குது. அந்த ஈவினிங்கே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸு கன்ஃபார்ம் ஆகிடும். அது எப்படி செக் பண்ணுறது, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. கவுன்சிலிங் பற்றின விஷயம்லாம் நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. இது அஃபீஷியல் ஹோம் பேஜ், வெப்சைட்டு இது தான். இதில் வழக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இப்போதைக்கு இந்த வீடியோ வர டைமில் என்னென்ன ஸ்டேட்டஸ்னால், கவுன்சிலிங் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் மேலே இருக்குது. உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இப்போ இன்பர்சன் கவுன்சிலிங் போகிறவங்க எல்லாம் இந்த மொபைல் நம்பரை கொடுத்து இமெயில் ஐடி கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இன்பர்சன் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணுறீங்க. அடுத்த ஸ்டேஜ் இந்த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு நடுவில் இருக்குது. இதுக்கு கேப்பில் கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங் அதாவது அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஆர் சீட்டு அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஒரு மெனு வரும். இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் அதே போல் அலாட்மெண்ட் லெட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டைமில் அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் வைஸு அந்த இது உங்களுக்கு கேட்டகரி கம்யூனிட்டி வைஸு அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் நார்மல் ப்ராசஸ்ஸு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, எந்த காலேஜ் எப்படி கிடச்சிருக்கு, அலாட்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது ஏற்கனவே இந்த இன்பர்சன் கவுன்சிலிங் போலதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக. ஏன்னா அது தெரிஞ்ச உடனே ஃபீஸ் கட்டுறது, ரிப்போர்ட்டிங் டைம்லாம் சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து தெரியலை, எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனால தான் இந்த ஒரு விளக்கம் சொல்லியிருக்கோம். ஸோ இது தொடர்ந்து பாருங்கள், நிறைய அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டோம்னா, இந்த வெயிட் லிஸ்டடு அப்படிங்கிற ஸ்டேட்டஸும் பாசிபிலிட்டி இருக்குது, அதுவும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் இப்போ கேட்டகரியில் போகிற ஸ்பெஷல் கேட்டகரி எடுத்துக்கோமே, அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சரில் சீட்டு வரலை, எவ்வளோ சீட்டுக்கும் இன்றைக்கி கவுன்சிலிங் வரலை அப்படின்னு சொன்னால், இல்லை வந்திருந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெயிட் லிஸ்டடு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இந்த அலாட்டட் லிஸ்ட்டில் உள்ளவங்க யாரும் காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணலை, இல்லை ஜாயின் பண்ணலை, ஃபீஸ் கட்டலை அப்படின்ற ரீசன்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த வெயிட் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் மெத்தட் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், உங்கள் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கணும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு. அந்த ஃபீஸு பே பண்ணுறதையெல்லாம் எதில் எங்கே அலாட்டாக இருக்கோ அந்த காலேஜுக்கு அவசியம் போகணும். இது ஒரு கவுன்சிலிங்க்கு முன்னாலே ஒரு இன்ஃபர்மேஷன், எப்படி அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறது, அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விளக்கம் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.